தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் நடனத்தில் எம்ஃபில் பட்டம் பெற்ற திருமதி நந்தினி சுரேஷ் தனது 16ஆம் வயதில் மதுரையில் ஸ்ரீ சத்குரு சங்கீத வித்யாலயா கலைக்கூடத்தில் குரு டாக்டர் பால நந்தகுமார் அவர்களிடம் வழுவூர் பாணியில் பரதம் பயின்றவர். மோகினி ஆட்டத்தை மூணாறு குரு ஸ்ரீ சதீஷ் அவரிடமும், நட்டுவாங்கத்தை பாகவதுலு சீதாராம சர்மா அவர்களிடமும் கற்றவர். நாட்டிய கலா ரத்னா, வாணி கலா நிபுணா போன்றவை பல விருதுகள் இவை பெற்றவை. 2006இல் ஸ்ரீ சாயி நித்யாலயா என்னும் நாட்டிய பள்ளியை நிறுவி நடத்தி வருபவர். இப்பள்ளி தபஸ் அகாடமி, கார்த்திக் அகாடமி, நுங்கம்பாக்கம் கல்ச்சுரல் அகாடமி போன்ற பல அகாடமி விழாக்களிலும் கொஞ்சம் சலங்கை மற்றும் சங்கரா தொலைக்காட்சி நிகழ்ச்சி போட்டிகளிலும் பங்கேற்று பரிசுகள் பெற்றுள்ளது. பிரம்மகான சபா, பார்த்தசாரதி சபா, நாட்டியாஞ்சலி, மாமல்லபுரம் நடன விழா போன்றவற்றில் நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளது. தசாவதாரம், சீதா சுயம்பரம், நந்தனா சரித்திரம், நவரச நாயகி, சிவபுராணம், அரணும் அங்கையர்கண்ணியும் என்று இவருடைய படைப்புகள் பல உள்ளன. இன்று திருவிளையாடல் புராணத்தில் இருந்து பாடல்களை எடுத்து தொகுத்து சிவபுராணமாக நாட்டிய நாடகமாக கொடுக்க இருக்கின்றன. கண்டு ரசிப்போம். We, the students of Sri Sai Nrityalaya, are very happy to be performing in the Vasant Utsav 2024 under Saraswati Educational, Cultural and Charitable Trust. We would like to thank Srimati C.K. Gariyali ma'am and Srimati Priyadarshini Rajkumar ma'am for giving us this opportunity to perform today. We will be staging our dance drama presentation titled Shivapuranam. Thank you. என்னும் கோட்பாடுகளை கடந்து எல்லையின்றி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாய் அருள்பவன் சிவபெருமான். தொண்டரின் இடர்களைந்து அவர்களை ஆட்கொள்ள அவன் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் பற்பல. பல ஆண்டுகளுக்கு முன்பு இவ்விளையாடல் கதைகளை மேடை நாடகங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் வழியாக மக்கள் கண்டும் கேட்டும் மகிழ்ந்திருந்தனர். பின்னர் இவற்றுள் சில கதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு திரைப்படமாக வடிவமைத்து மக்களின் கண்களுக்கு விருந்தாயின. ஆயினும் இன்றைய விரைவான வாழ்வு முறை காலத்தில் இப்பேறு பெற்ற மகத்தான கதைகள் இன்றைய இளைஞர்களின் அறிவுக்கு எட்டாமல் இருக்கிறது. உன்னத வாழ்வு பெற வழிகளை தேடும் இன்றைய தலைமுறையினருக்கு இந்த திருவிளையாடல் கதைகள் நிச்சயம் வழிகாட்டியாக இருக்கும். மக்களிடையே இக்கதைகள் போய் சேர்ந்திடவே இன்றியமையாத சில கதைகளை நாட்டிய வடிவமாக உங்கள் கண்களுக்கு விருந்தளிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
ஜனோதே தகதினி தக ஜனோதி ஜனோதே தகதினி தக ஜனோதி ஜனோதே தகதினி தக ஜனோதி ஜனோதே தகதினி தக ஜனோதி ஜனோதி தகதினி தக ஜனோதி கமபனி ஜனோதி தகதினி தக ஜனோதி கமபனி ஜனோதி தகதினி தக ஜனோதி சரி கமபனி ஜனோதி தகதினி தக ஜனோதி சரி கமபனி ஜனோதி தகதினி தக ஜனோதி மபனி சரி நி சபனி ஜனோதி தகதினி தக ஜனோதி மபனி சரி நி சபனி ஜனோதி தகதினி தக ஜனோதி ஜம் தக ரி கம பனி பம ஜனு தக சானி பனி பம ஜனு தக தி ரி சரி கரி கம கரி சனி பப ஜனு தக தினி ஜனு தி ஜனு தி மகரி ச ஜனு தி ஜனு தி தீம் தகிட ஜனு தி ஜனு தி ஜனு தி தக தினி தக ஜனு தி ஜனு தி தக தினி தக ஜனு தி குனித்த புருவமும் கோவை செவ்வாயேர் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியிற் பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே
இன்று முதலாவதாக நாம் காண இருக்கும் திருவிளையாடல் எம் பெருமானாகிய ஈசன் கால் மாறி ஆடிய படலம். மதுரையை ஆண்ட ராஜசேகர பாண்டியன் பரதநாட்டியம் என்ற ஆடல் கலையை தவிர மற்ற 63 கலைகளையும் கற்றுத் தேர்ந்தவர். ஒரு நாள் சோழ நாட்டை ஆண்ட கரிகால் பெருவளத்தான் அரசவையில் இருந்து Shri Gurubhe Namaga. Om Sri Sai Ram. Ma'am, thank you so much for the opportunity. சிவன் கோவிலில் சிவபுராணம் பண்ணுறதுக்கு நாங்களும் என்னோட குழந்தையில ரொம்ப கொடுத்து வச்சுருக்கா. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி ஆடின குழந்தை சிவன், சுசித்ரா, ரம்யா, ஸ்ரீநிதி, சஹானா, பூர்ணிமா, ஹரிணி, விஷாலி, சின்மயி, அகேன் ஸ்ரீநிதி, லக்ஷ்மி பிரியா, பாலா, ஹர்ஷினி, அக்ஷிஷி லலிதா, தர்ஷினி, நேத்ரா, மகதி, அபிராமி, மனஸ்வினி, அக்ஷிதா, அஸ்வதா, சஞ்சனா, யஷ்வந்தி, நித்யஸ்ரீ, அனன்யா, அப்பராஜிதா, ஸ்ரீபாலா, பாலா அங்கே இருக்கல, இங்கே இருக்கலாம், ரக்ஷிதா, தானியா, கொஞ்சம் மூஞ்சி காமி, மகதி, சாய் தேக்ஷ்ணா, சமிக்ஷா, சாய் வைஷ்ணவி, பாவனா, அகேன் அக்ஷிதா. யாரையாவது விட்டுருக்கேனா? சொல்லிட்டேனே, ஃபர்ஸ்ட் ரம்யாவை தான். Today it was a very emotional and spiritual experience for so many people sitting in the audience. We had a packed crowd. Thank you so much, Nandini ji. Every time we have her at the Vasant Utsav festival, she always puts up a very, very spectacular and very emotional as well as very spiritual program. It's the right kind of program because the crowds that are coming here are coming out of bhakti for the Lord. And on that nerathla, when they see the Siva Puranam, it's a really beautiful experience for everybody. So thank you so much. It was outstanding on behalf of Saraswati Trust. I would like to invite our Indu guest of honor who's come from Kashmir to please come and honor Guru Nandini Suresh. And I request our trustees and Ramesh ji also to come for the photograph, please. Today, 33 children have danced on the stage. This is what we try to achieve with Vasant Utsav, give opportunities to as many children to get on the stage. Which is the third day of the Vasant Utsav festival. We had Meera Santosh and group as well as H.N. Nandini Suresh presenting her disciples. And this kind of show will continue for the next few days until the 11th of May. Please join us. Every day there will be 2 concerts except on 5th. Anjan Dedi there is Pradosham, so there will be no concert on that day. Please join us because this is a divine spiritual experience. Thank you very much and look forward to seeing you tomorrow. We have Kuchipudi Art Academy and Konarak Dance Academy, which is Odissi tomorrow. So Odissi as well as Kuchipudi will be presented tomorrow. Thank you.